தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அதாவது 2 சம்பவங்கள். இது குறித்து தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்றுத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல நானும் வந்து அதுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கேன். பட் இன்னொரு சம்பவம் வந்து கர்நாடக மாநிலத்தில் நடந்திருக்க சம்பவம். இது தர்ஷன். இந்த நடிகர் தர்ஷன் என்பவர் நிறைய திரைப்படங்களில் தோன்றி ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடியவர். கன்னட திரையுலகில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக உலா வரக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அதுவும் முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. சமீபத்தில் அவரை கைது பண்ணுறாங்க. எந்த விவகாரத்தில் அவரை கைது பண்ணுறாங்கன்னா, ஒரு மர்டர் கேஸில் அவரை கைது பண்ணுறாங்க. அதாவது அவருடைய நண்பர், தோழின்னு சொல்லலாம். அவர் பவித்ரா கவுடா அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து நிறைய சீக்ரெட் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான மூவிகளில் ஒரு நடிச்சிருக்காங்க. நிறையனா ஒரு 2-3 படங்களில் நடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து தர்ஷனோட தொடர்பு ஏற்படுது. அவங்க 2 பேரும் நல்ல நட்புறவுடன் இருக்கிறார்கள். இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போடுறாங்க பவித்ரா கவுடா. அதாவது 10 ஆண்டுகள் நான் வந்து அவருடன் உறவில் இருந்து 10 ஆண்டுகள் அப்படின்னு நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. இது தர்ஷனுடைய மனைவிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க ஏதோ சண்டை போட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ தர்ஷனுடைய குடும்பத்திற்குள் விரிசல் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லேயும் இந்த செய்தி பரவ ஆரம்பித்தது. இந்த செய்தி பரவ ஆரம்பித்த உடனேயே இந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரேணுகசுவாமி அப்படின்ற ஒருத்தர் சித்திரதுர்காங்கிற பகுதியைச் சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்தில் சித்திரதுர்காங்கிற பகுதியைச் சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய மெசேஜ் அனுப்புகிறாரு, ப்ளஸ் நிறைய பதிவுகளை மேற்கொள்கிறாரு அவங்கள திட்டி. ஏன்னா இவர் வந்து ஒரு தீவிர ரசிகர். யாருக்கு? தர்ஷனுக்கு ஒரு தீவிர ரசிகர். தர்ஷனுடைய குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார் இந்த பெண்மணி அப்படின்ற ஆத்திரத்தில் அவர் நிறைய மெசேஜ்லாம் அனுப்புகிறாரு. அது ஒரு படி மேலே போய் அந்த மெசேஜ்களில் சில ஆபாசமான படங்களை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஆபாசமான படங்களை அனுப்பியதன் காரணமாக ஆத்திரம் கொண்ட பவித்ரா கவுடா இது குறித்து தர்ஷனிடம் சொன்னதாகவும், தர்ஷன் அவருடைய ரசிகர் மன்றத்தை வைத்து அந்த நபரை, அந்த ரேணுகசாமி என்ற நபர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரை வந்து அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்து பெங்களூருக்கு கடத்திட்டு வராங்க. ஒரு ஷெட்டில் வச்சு அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறதோடு இல்லாமல் தர்ஷனையும் வர சொல்கிறாங்க. அங்கே அவரும் வந்து அடிக்கிறார். அதற்கப்புறம் அந்த பவித்ரா கவுடா இருக்காங்கல்ல, அவங்களையும் வர சொல்கிறாங்க. அவங்களையும் வரவழித்து அடிக்க வைக்கிறாங்க. இத்தனையும் பண்ணதுக்கப்புறம் அவருடைய மூக்கு உடைப்பட்டது, அவருடைய இந்த ஜான்னு சொல்லுவோம்ல, இந்த தாடை பகுதியெல்லாம் உடைந்து போனது. அவரை வந்து இரும்பு கம்பிகளால் அடிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ரிப் கேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் உடைந்து போனது. இது மட்டும் இல்லாமல் அவருடைய கால்கள் உடைக்கப்பட்டன. அவருடைய மர்ம பகுதி, அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து தாக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் 10 பேர் இதை செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அதில் முக்கியமாக அவர் தலையில் வந்து இரும்பு கம்பியாலேயே போட்டு அடிச்சிருக்காங்க. அதில் அவருடைய மண்டை உடைபட்டு அவர் இறந்து போகிறார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய பாடியை கொண்டு போய் வெளியில் ஒரு ட்ரைனேஜ், கொஞ்சம் தள்ளி ஒரு ட்ரைனேஜில் போட்டுட்டு போயிடுறாங்க. தர்ஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் அதை செய்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடியை அடுத்த நாள் நாய்கள் குதறி கொண்டிருக்கின்றன. அதை பார்த்த ஒரு செக்யூரிட்டி கார்டு போயிட்டு அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண இந்த விஷயம் போலீஸோட பார்வைக்கு போகிறது. போலீஸோட பார்வைக்கு போன உடனேயே 2 நாட்களிலெல்லாம் ஒரு சிலர் வந்து சரண்டர் ஆகிறாங்க. நாங்கள் தான் கொலை செய்தோம், எங்களுக்கும் அவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்த காரணத்தினால் நாங்கள் வந்து அந்த கொலையை செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். ஆனால் அதை நம்பாத போலீஸ் அது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்ட பொழுது இவங்களுடைய ஃபோன் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்க்கும்போது 30க்கும் மேற்பட்ட கால்கள் இவங்க வந்து பவித்ரா கவுடாவுக்கும் தர்ஷனுக்கும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை வைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்ட பொழுது சில சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் சிக்குது. அதாவது தர்ஷன் அந்த ஷெட்டுக்கு வந்துட்டு போன சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும், அந்த பெண் பவித்ரா கவுடா வந்துட்டு போனதற்கான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் கிடைக்குது. இதை வைத்து மேலும் விசாரணை நடத்திய பொழுது தர்ஷன் தான் இந்த கொலைக்கு உத்தரவிட்டார் அப்படின்னும் தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் தர்ஷனை கைது செய்கிறார்கள் காவல்துறையினர். தர்ஷனை மட்டுமில்லை, அவருடைய அந்த பவித்ரா கவுடா என்பவரையும் கைது செய்கிறார்கள். இது சம்பந்தமாக பல ஆதாரங்கள் அவர்களிடம் இருப்பதாக சொல்லப்படுது, காவல்துறையினரிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஓப்பன் ஷட் கேஸ்னு வச்சுப்போமே. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த கொல்லப்பட்ட ரேணுகசுவாமி
தர்ஷனுடைய குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் செயல்பட்டார் அப்படின்ற நிலையில் யாருடைய குடும்பத்தையோ, அதுவும் என்ன கோடிகளில் புரளக்கூடிய ஒரு நபர் தர்ஷன், அவருடைய மனைவி, அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்றதுக்கு ரசிகன் முன்னாடி போய் அதை தீர்க்கிற பேர் வழி இந்த மாதிரி விபரீதமான ஒரு செயலில் ஈடுபட்டு அது இன்னும் பெரிய ஒரு விபரீதத்திற்கு எடுத்து சென்று அது கடைசியில் அவருடைய கொலையில் முடிகிறது. இந்த ரேணுகா சுவாமியோடைய மனைவி 5 மாதம் கர்ப்பம், அவருக்கு வயதான பெற்றோர் இருக்காங்க. அப்படின்ற நிலையில் ஒன்லி ஏர்னிங் மெம்பராக இருக்கக்கூடிய ரேணுகா சுவாமி இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிறக்கப் போகின்ற அந்த குழந்தை தந்தை இல்லாமல் பிறக்கப் போகிறது அப்படின்றது எவ்வளோ வருத்தமான விஷயன்றதை ஒரு யோசிக்கணும் நம்ம. ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி ரசிகர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது எப்படி இந்த அளவுக்கு ஒரு வன்முறைக்கு போகுது, இப்படி பல விஷயங்கள் இதில் அலசி ஆராயப்பட வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பல ரசிகர்களை வைத்து கொண்டிருக்கின்ற நடிகர்கள், இவர்களெல்லாம் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், இவர்கள் வானத்திலிருந்து குதித்து விட்டது போல ஒரு நினைத்துக் கொள்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் சல்மான் கானுடைய வழக்கில் நம்ம பார்த்தோம். அவர் காரை ஏற்றி கொன்று விடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தபொழுது எப்படி அவரை காப்பதற்காக ஒரு ஈகோ சிஸ்டமே இங்கே செயல்பட்டதுன்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே தான் இன்றைக்கு தர்ஷனுக்கும் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு அரசாங்கம் கடுமையாக நடந்து கொள்வது போல வெளியில் காட்டிக்கிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் பணபலத்தை வைத்து இவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இன்றைக்கி போலீஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட ஓப்பன் ஷட் கேஸ் இருக்குது, இதை நாங்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அந்த அளவுக்கு போகுமா அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இது மாதிரி நிறைய திரைத்துறையில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தமிழ் திரைத்துறையிலேயே எடுத்துக்கிட்டோம்னாக்க தியாகராஜ பாகவதர் அப்படி போன்ற நபர்கள்லாம் NS கிருஷ்ணன் போன்ற நபர்கள்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிய வரலாறும் இருக்கிறது. அது இல்லை நம்ம மறுக்க முடியாது. MR ராதா இந்த மாதிரி. ஆனால் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில், அன்றைய காலத்தில் இருந்த சூழல்கள் வேறு, ஆனால் இன்றைய காலத்திலும் இது தொடர்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு தொடர்கிறது என்றால், எவ்வளவு ஒரு திமிர் இருந்தால் அல்லது ஒரு எதை வேண்டுமானாலும் நம்மால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருந்திருந்தால் ஒருவரை கடத்தி அதுவும் அவருடைய ரசிகர் தான், அவருடைய ரசிகர் அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதே என்ற ஆதங்கத்தில் செய்த செயல். இந்த செயலை நான் நியாயப்படுத்த போகிறதில்லை, பட் அதற்கு கொலையா தீர்வு? இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, இன்றளவும் தர்ஷனுடைய ரசிகர்கள் எல்லாம் இளைஞர்கள். எப்படிப்பட்ட மன ஓட்டத்தில் அவங்க இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் தர்ஷன் செய்தது சரி என்று வாதிடுகிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள். ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் ஒரு நபர் என்றால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது சினிமாட்டிக்காக சொல்லுவோம் இல்லையா, இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு பாலியல் பிரச்சனையிலேயே சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே அவன் அவனுடைய ஆணுறுப்பை வெட்ட வேண்டும், அவனை கொன்று போட வேண்டும், பொதுவில் வைத்து அடித்து கொள்ள வேண்டும், இப்படிலாம் பேசுகிறது இருக்குது பாருங்கள். இது நார்மலைசேஷன் ஆஃப் பார்பாரிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு சிவில் சொசைட்டியில் நீங்கள் இந்த மாதிரியான சட்டம் அதன் கடமையை செய்கின்ற நிலையில் செய்ய வைக்க வேண்டும் என்கிற நிலையில் அதையெல்லாம் கடந்து சினிமேட்டிக்காக பேசக்கூடியது இருக்கு இல்லையா, உடனே தண்டனையை கொடு, அதை உடனே இப்படி கொடு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப தவறான ஒரு எண்ண ஓட்டம். இந்த எண்ண ஓட்டத்தை விதைத்து கொண்டிருப்பது திரைத்துறை அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதோடைய நீட்சி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரசிகர்கள் இது போன்ற ஒரு கொடூர செயலை கூட நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை பாருங்கள். ஒரு பக்கம் தர்ஷனுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, ஏனென்றால் அவர் கொலை வழக்கில் சிறைக்கு சென்றுள்ளார். இன்னொரு புறம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ரசிகர் ரேணுகா சுவாமி, அவருடைய குடும்பம் சிதைந்தே போய்விட்டது. அப்போது இந்த 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 ரசிகர்கள் இப்பொழுதும் அந்த செயலை நியாயப்படுத்தி கொண்டு இவர்கள் இதே எண்ண ஓட்டத்துடன் இன்றைக்கு சமூகத்தில் பயணிப்பார்கள் என்றால், நாளை வேறு ஒரு குற்றச்செயல் நடந்தால் அதற்கும் நியாயம் கற்பிப்பதற்கு இப்படி வருவார்கள் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியதாக இருக்குது. இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இந்த எண்ண ஓட்டத்திலிருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும் அப்படின்றதற்கு நாம் இதை பவித்ரா கவுடாவுக்கும் தர்ஷனுக்கும் என்ன உறவு இருந்தது அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலையை மறைப்பதற்காக பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. அது பல லட்சம் ரூபாய் கூலி ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அந்த கூலி ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம்
நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது எவ்வளோ ஒரு மோசமான முன்னுதாரணத்தை பொது வாழ்க்கையில் லட்சக்கணக்கான, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுபோல் அவர்கள் ஏற்படுத்தும் பொழுது சாமானியர்கள் செய்கின்ற குற்றச்செயல்கள் அப்படின்றது போல இது பார்க்கப்படக்கூடாது. இது அதிதீவிரமாக பார்க்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விரைந்து இதற்கான ஒரு தீர்வை நீதிமன்றம், அதாவது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கேஸாகவே இதை எடுத்து விரைந்து இதற்கு தீர்ப்பு வழங்கி இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தண்டனை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அந்த தண்டனையும் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வைத்து அடுத்த விஷயத்திற்கு நம்ம போகிறோம். அந்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு சென்சேஷனல் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் பெஞ்ச் வந்து வழங்கியிருக்காங்க. இது டாக்டர் சுப்பையா அப்படின்றவருடைய மர்டர் சம்மந்தப்பட்டது. டாக்டர் சுப்பையா என்பவர் ஒரு டாக்டர். அவர் வந்துட்டு ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் சமூகத்தில். அப்படி இருக்கக்கூடியவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா, அவருக்கு நெருக்கமானவர்களே வந்து அவர்களுடன் உறவுக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அவர்கள் தான் இதை செய்தார்கள் அப்படின்னு பின் நாட்களில் தெரிய வருது. அந்த கொலைக்கு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் வந்து கூலி ஆட்களை வைத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு தெரிய வந்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய லாயர்ஸ் உட்பட ஒரு ஐ திங்க் ஒரு 8 பேரோ என்னமோ அவங்க எல்லாரும் அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்படுகிறது. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து செங்கல்பட்டு சிறையில் சப்ஜெயில் முதல்ல எடுத்த உடனே என்னை புழலுக்கு அனுப்பல. முதல்ல என்னை செங்கல்பட்டு சப்ஜெயிலில் தான் வைத்திருந்தார்கள். அந்த செங்கல்பட்டு சப்ஜெயிலில் நான் வந்து ரிமாண்டு செய்யப்பட்ட பொழுது எனக்கு பக்கத்து அறை வந்து இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டிருந்த அந்த குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர் வந்து பக்கத்து செல்லில் இருந்தார். அவர் ஒரு லாயர். அவர் வந்துட்டு ஏ கிரேட்னு சொல்லி வாங்கினார். பட் ஏ கிரேட்னு அவர் தனியாக இருக்கலாம், அவ்வளோதான். நான் இப்போ 4 பேரோடு இருக்கணும், 5 பேரோடு இருக்கணும்னா அவர் தனியாக இருக்கலாம், அவ்வளோதான். நான் பக்கத்து அறை. ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிப்போம். அதுவும் என்னென்னா, இந்த ஜெயில் கம்பியிலேருந்து நான் இப்படி பேசுவேன், அவர் அந்த பக்கத்துலேருந்து பேசுவார். எங்கள் 2 பேருக்கும் அப்படி கேட்டுக்கிறது தான். ப்ளஸ் மேபி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடங்கள் வெளியே விடுவார்கள். இந்த வெளியே விடும்பொழுது 2 பேரும் பேசிப்போம். இது மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருந்த பேச்சுவார்த்தை. என்றாலும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நபருடைய வழக்கில் டாக்டர் சுப்பையா குடும்பத்திற்கு ஆதரவாக ஆஜரான அவர்களுக்காக அந்த டாக்டர் சுப்பையாவோட குடும்பத்திற்காக ஆஜரான வக்கீல் தான் எனக்கும் அப்பொழுது வக்கீல். அது இவருக்கு தெரிந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சரியாக எனக்கு செட் ஆகாது. ஏன்னா அப்போ தான் நான் முதல் முறை சிறைக்கு போயிருக்கேன் அப்படின்னும் பொழுது, அப்போது இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஏ கிரேடில் இருந்தார்ன்றதுனால இவருடைய சாப்பாடு எனக்கு கொடுப்பார். இத்தனைக்கும் அவருக்கு தெரியும் இந்த வழக்கில் என்னுடைய வக்கீல்தான் இவருக்கு மரண தண்டனைக்கு வாதாடி கொண்டிருக்கிறார், இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வாதாடி கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்தும் கூட அவர் என்னிடம் வந்து அந்த மாதிரியான எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் சிரிச்சிட்டே சொல்லுவார், உங்கள் வக்கீல் தான் பயங்கரமாக விடாமல் ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நான் செங்கல்பட்டிலேருந்து புழல் போகும்போது கூட என்கிட்ட வந்து நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்து, இது நீங்கள் அங்கே சில கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னொரு வக்கீல் வந்து அங்கே புழலில் இருந்தார். அவருக்கு ஏதாவது உங்களுக்கு லீகல் இன்புட்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு அப்போது இந்த 41 CRPC இதெல்லாம் தெரியாது. இந்த 41 CRPC குறித்தெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னது, விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அவர் தான். அவர் நோட்ஸை எழுதி கொடுப்பார் எனக்கு. அதை தான் எடுத்துகிட்டு போய் நான் சைதாபேட் கோர்ட்லலாம் கூட நான் வாதாடுவதற்கு வசதியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நட்புறவுடன் பழகியவர். இது எதுக்கு நான் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் விடுதலை ஆகியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. உயர்நீதிமன்றத்துடைய அந்த 2 நீதிபதிகள் பெஞ்ச் வந்து அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க ஏற்கனவே கீழ்கோர்ட் வந்து அவங்களை தண்டனை வழங்கிய பொழுது நான் வந்து அப்போ தான் புழலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் கோர்ட் வந்து ஒரு 2 வாரத்துலேயும் 3 வாரத்துலேயும் தண்டனை வழங்கப்பட்டது. இவர்கள் வந்து அப்போவே நான் ஃபீல் பண்ணேன், அவங்க குற்றம் செய்தார்களா செய்யலையா இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாமல் நீங்கள் சிறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் நண்பர்களை உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். அது மாதிரியான ஒரு நட்புறவாக தான் இதை பார்க்குறேன். இது ஏன் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க வெளியே வந்ததில் வந்துட்டு எனக்கு வந்து உள்ளபடியே இந்த வழக்கில் வந்து டாக்டர் சுப்பையாவோட குடும்பத்திற்கு நீதி பட வேண்டும் அப்படின்றதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்தில் இவர்கள் வெளியே வந்தது அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, சட்டத்தின் பார்வையில் ஒருவரை குற்றம் சாட்டுவதனால் மட்டுமே அவர்கள் குற்றவாளிகள் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டது வந்து இந்த சிறை அனுபவத்தில். ஸோ அந்த சுப்பையா மர்டர் கேஸில் விடுதலையான அந்த நபர்கள்
அது அஃப்கோர்ஸ் அது மேல்முறையீடு போகலாம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலாம். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக பார்க்குறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.